அகெயின் இன்னைக்கு ஒரு மாடித்தோட்ட வீடியோவோட நான் வந்திருக்கேன். இது லாஸ்ட் வீடியோவோட கன்டினியூஷன் வீடியோ தான். நம்ம கிட்ட வந்த சாப்லிங்ஸ் வந்துட்டு ஒரு கத்திரிக்காவோட சாப்லிங். அதாவது கத்திரிக்காவோட செடி. நெறைய செடி வந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில செடியெல்லாம் போயி, டே 3க்கு இவ்ளோ செடி வந்துட்டு சர்வைவ் ஆயிருக்கு. கத்திரிக்காவோட சாப்லிங்ஸோட சேர்த்து எனக்கு ஒரு சாமந்தி செடியும், அதோட சேர்த்து இது மொளகா மாதிரி இருக்கு. அதுவும் எனக்கு கிடைச்சிருந்தது. பாட் இல்லாததுனால இதுலயே நட்டுட்டேன். ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் இது சர்வைவ் ஆச்சுன்னா ரீபாட் பண்ணிடுவேன். கத்திரிக்காய் செடிக்கான ரெகுலர் அப்டேட்டும் நான் ஒன்ஸ் இன் எ வைல் டெஃபினட்டா போஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் காய்கறி செடி வீட்ல வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க கத்திரிக்காய் செடியோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மீடியம் சைஸ் பாட் நல்ல ஃபெர்டிலைஸ்டு சாயில் குடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு நான் சொல்றேன். இந்த மாதிரி தான் வெளிய வந்துட்டு கத்திரிக்காய் சாப்லிங்க வாங்கிட்டு வந்து வச்சோம். நல்லாவே கத்திரிக்காய் காய்ச்சுச்சு வீட்ல. கொஞ்ச நாள் கழிச்சு எனி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சங்குப்பூ செடி இப்பதான் அழகா வளர்ந்து நெறைய பூவும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ரெய்னி சீசன் அண்ட் இப்ப வரப்போற சீசன்ஸ்ல இது நல்லா படர விட்டோம்னா, சூப்பரா ஒரு ஷோ செடி மாரி அழகா வளர்ந்து நம்மளுக்கு பூவும் குடுக்கும்.